ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல யூடியூப்ல ரிலீஸ் ஆயிருக்க பட்டி படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 1997 ரிலீஸ் ஆயிருக்க ஒரு படம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு சோஷியலிஸ்டா இருக்காங்க. அவங்களும் அவங்க ஹஸ்பண்டும் சேர்ந்து ஒரு மேன்ஷன்ல வச்சு பல மிருகங்களை வளர்த்துக்கிட்டு வராங்க. அது அவங்களுக்கு ஒரு ஹாபி மாதிரி. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அவங்க கைக்கு ஒரு குரங்கு வருது. அது குழந்தையா வருது. அது வளர வளர பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகளை பண்ண ஆரம்பிக்குது. இவங்களும் அப்படியே மேனேஜ் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ல்டு ஃபேருக்கு கூட்டிட்டு போறாங்க. போன இடத்துல அந்த குரங்கு அட்டகாசம் பண்ண ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ஓரளவு நீட்டா பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இது ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாச்சு எழுதி எடுத்திருக்காங்க. அதனால முடிஞ்ச அளவு நீட்டா பிரசன்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது படத்துல நடிச்சிருக்க நம்ம ஹீரோயின் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். அவங்க கேரக்டரும் ஓரளவு நீட்டா எழுதியிருக்காங்க. இந்த படத்துல இவங்க மிருகங்கள்லாம் ஏன் வளர்க்குறாங்க, அது ஏன் இவங்களுக்கு அவ்வளவு பிடிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்க விஷயம்லாம் பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்தது. அதே மாதிரி இவங்க மிருகங்களோட எவ்வளவு அட்டாச்சா இருக்காங்க, அது மூலியமா கிடைக்கிற எமோஷனல் பாண்டிங் ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்க. படத்துல வர காமெடி போர்ஷன்ஸ் அங்கங்க ரொம்ப நீட்டாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ல படம் சவுண்டாவே இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பார்க்கும்போது கொஞ்சம் ஃபிளாட்டா தான் போகுது படம். அது மட்டும் இல்லாம படத்துல பெருசா நம்மளை என்கேஜ் பண்ற மாதிரி பெரிய ஃபேக்டர் எதுவும் கிடையாது. ரொம்பவே ஃபிளாட்டான ஒரு ஸ்கிரீன் பிளேல நார்மலா தான் போகுது. பல சீன்ஸ் நமக்கு ப்ரெடிக்டபிளா இருக்கு. அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய நெகட்டிவ். ஓவராலா பார்த்தீங்கன்னா இது ஒரு பிலோ ஆவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.